மதிப்பிற்குரிய பிரதமர் மோடி அவர்களே, நாங்கள் இந்தியாவிலேருந்து மீன்பிடி தொழிலுக்காக ஈரான் வரல வந்தோம். இங்கே நாங்கள் ஒரு ஏரியாவிலே 70 பேர் இருக்கோம். மொத்தம் இங்கே இருக்கிறது மொத்தம் 600 பேர் இருக்கோம். சாப்பாடு வசதி இல்லை, ஒரு வசதியும் கிடையாது. இருந்த எல்லாருமே எங்களை கைவிட்டுட்டாங்க. நீங்கள் தான் எவ்வளோ முயற்சி பண்ணி எங்களை வெளியே எடுக்க முடியுமோ நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். முடியாது. இனிமேல் முடியாத பட்சத்துக்கு உங்களுக்கு லாஸ்ட்டு வீடியோவாக இது போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு சேரும்னா நாங்கள் இருக்கிறோமோ இறந்து போகிறோமோ அது எங்களுக்கு தெரியாது. லாஸ்ட்டு வீடியோவாக எங்களுக்கு வேறு செல்லுலேயும் நெட்வொர்க்கு எதுவுமே கிடையாது, எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. கடைக்கு எந்த ஒரு இதுக்குமே போக முடியாது, ஆள் நடமாட்டமே இல்லை. இந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லை. நாங்கள் இந்த இடத்துல தான் வீடியோ போடுறோம். லாஸ்ட்டு ஒரே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு சேரத்துக்கு முன்னாடி நாங்கள் உயிரோடு இருக்கிறோமோ இல்லை செத்துறோமோ தெரியாது. அதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணி இந்த வீடியோவை வெளிப்படுத்த முடியுமோ படுத்துகிறோம். எங்களுக்குள்ள உள்ள நடவடிக்கை எடுங்க. எவ்வளோ உடனடியாக எடுக்க முடியுமோ எடுங்க. சாப்பாடு வசதி இல்லை, இருந்த வரலும் வச்சு சமாளிச்சிட்டோம். இனிமேல் ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு செல்லில் தான் நெட்வொர்க் எடுக்கும், அதில் தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். பார்த்து நல்லபடியாக ஏதாவது எங்களை எவ்வளோ சீக்கிரமாக எடுக்க முடியுமோ எடுங்க. மத்திய கிழக்கு நாடுகள் இன்று ஒரு மிகப்பெரிய எரிமலையின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்றன. இஸ்ரேல் ஈரான் இடையிலான நேரடி மோதல் என்பது பெரும் இரு நாடுகளுக்கு மட்டுமான போர் அல்ல. இது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் யுத்தத்தியால் சூழ்ந்துள்ள ஒரு பேரழிவாக மாறியிருக்கிறது. ஆனால் இந்த அதிகார போட்டிக்கு நடுவே இந்த பாவமும் அறியாத சுமார் 600க்கும் மேற்பட்ட இந்திய கடற்தொழிலாளர்கள், குறிப்பாக நமது தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மரணத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்களுடைய உயிர் இந்த உடலை விட்டு பிரிவதற்கு முன்பு எங்களை மீட்டெடுப்பீர்களா என்ற ஒரு கோரிக்கையை தான் முன்வைக்கிறார்கள். வாழ்வாதாரத்திற்காக வறுமையை விரட்ட ஈரான் நாட்டிற்கு மீன்பிடிக்கச் சென்றவர்கள் இவர்கள். ஆனால் இன்று தங்கள் தாங்கியிருக்கும் இடத்திற்கு மிக அருகிலேயே குண்டுகள் மழையாக பொழிவதைக் கண்டு நிலைகுலைந்து போயிருக்கிறார்கள். இப்படியான சூழ்நிலையில் அவர்கள் நேற்றைய தினம் காணொளி பதிவுகள் மூலமாக தங்களுடைய நிலைகளை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படாத நிலையில் அவர்கள் தொடர்ந்தும் அங்கே தங்கியிருப்பதாக இன்றைய தினம் நேரடியாக ஐபிசி தமிழ் தொடர்பு கொண்ட போது அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். குறிப்பாக ஈரானில் தங்கியிருக்கக்கூடிய ராஜ் என்பவரோடு தொடர்பு கொள்ள முடிந்தது. அவர் இவ்வாறு பதிலுரைக்கிறார். இங்க நாங்க ஈரான் பந்தரவாசன் இந்த பகுதியில உள்ள கிராமத்துல பேசுறோம். சரிங்களா? இது பலமுறை வீடியோ நேரத்தை வெளியிட்டாச்சு. எந்த ஆக்ஷன் அங்க இதுவரை எடுத்து உங்களுக்கு தெரியவில்லை. ஆனா இன்னைக்கு ரொம்ப படுமோசமா இருக்கு நிலவரம். சரியா? இன்னைக்கு காலையில நீங்க நல்ல பதட்டமான நிலைமையில தான் இருக்கு மக்கள் எல்லாம். எனக்கு போன் பண்ணி கேட்கறாங்க, ஏதாவது முடிவு வந்தான்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு நாங்க இருக்க பகுதியில கொண்டு போட்டு தான் இருக்காங்க. ஆனா சொன்னா இந்தியால யாரும் நம்ப இதுதான் உண்மை நிலவரம் கூட. இந்த விடயம் தொடர்பாக இந்திய தூதரகம் இப்படியான நகர்வுகளை எடுத்திருக்கிறது. அவர்கள் உங்களோடு தொடர்பு கொண்டு பேசி இருக்கிறார்களா? யாரும் பேசல, இதுவரைக்கும் யாரும் பேசல. சரிங்களா? இதுவரைக்கும் யாரும் பேசல. இங்க ரொம்ப நிலைமை மோசமா இருக்கு. என்ன காலையில இங்க குண்டு வந்து விழுந்துருக்கு, எங்களுக்கு வைப்ரேஷனா இருக்கு, சவுண்டு கேக்குது, அலறுது. அதாவது வீடியோ மூலமாட்டு தெரியப்படுத்திருக்கோம். எந்த ரியாக்ஷன் அங்கிருந்து வரல இதுவரைக்கும். குறிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் தாக்குதல்கள் இடம்பெறுகிறதா? இந்த ஆமா நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த பிரச்சனையினுடைய வீரியம் தொடர்பாக இந்தியாவினுடைய தூதரகங்களுக்கு நேரடியாக நீங்கள் தெரியப்படுத்தி இருக்கிறீர்களா? தெரியப்படுத்துறோம், கடிதம் மூலமாட்டி தெரியப்படுத்திருக்கோம், வீடியோ மூலமாட்டி தெரியப்படுத்திருக்கோம். ஆனா இதுவரைக்கும் எந்த ஆக்ஷன் அவங்க எடுத்தது எங்களுக்கு தெரியவில்லை. இந்த மக்களை மீட்டெடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா? 600க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் இங்க இருக்காங்க. உயிரோடு இருக்கும்போது இந்த மக்களை மீட்டெடுப்பாங்களா இல்ல இறந்த போற மீட்டெடுப்பு கேள்விக்கு யார் பதில் சொல்லுவா? அவ்வளவு பதட்டமான நிலைமையில நாங்க சிக்கி தவிச்சுட்டு இருக்கோம். இங்கிருந்து இந்திய அரசாங்கத்தை இந்த கோரிக்கை கொண்டு இந்த மக்கள் உயிரோடு இருக்கும்போது மீட்டெடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா? பதட்டமான நிலைமையில ஒவ்வொரு நாளும் நாங்க கழிச்சுட்டு இருக்கோம். எங்களோட வேதனை வீடியோ மூலமா தெரியப்படுத்திட்டோம், வாக்கு மூலமா தெரியப்படுத்திட்டோம், கடிதம் மூலமா தெரியப்படுத்திட்டோம். இது வரைக்கும் எந்த ஆக்ஷன் அங்க எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியவில்லை. மக்களை உடனடியாக மீட்டெடுக்கணும். மத்திய அரசு மாநில அரசு உடனடியாக மீட்டெடுக்கணும். நீங்கள் ஈரானில் தொடர்ச்சியாக தொழில் புரியக்கூடியவரா அல்லது தமிழ்நாட்டில் இருந்து தற்காலிகமாக அங்கு சென்றிருக்கிறீர்களா? எங்க தொழில் பார்த்துட்டு இருக்க மக்கள் தமிழ்நாட்டில இருந்து மீன்பிடி தொழில் பார்த்துட்டு இருக்க மக்கள் நாங்கள்.
நிச்சயமாக உங்களுடைய இந்த கோரிக்கைகள் மிக விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டும். இது தொடர்பாக எங்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய அழுத்தங்களையும் ஊடக வாயிலாகவும் தெரியப்படுத்தலாம். நிச்சயமாக இந்திய அரசினுடைய ஒரு முடிவு மிக விரைவில் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்களும் வலியுறுத்துகிறோம். உரிய நபர்களிடம் உங்களுடைய குரல் பதிவுகளை கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்கிறோம். நன்றி. நன்றி. இது ஈரானில் இருக்கும் தமிழக உறவுகளினுடைய வேண்டுகோள். நாங்கள் உயிரோடு இருக்கும் போது என்றாலும் எங்களை மீட்பார்களா அல்லது எங்களை பிணமாகத்தான் இந்திய அரசு மீட்கப் போகிறதா? இப்படி ஒரு கேள்வியை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஒரு யுத்தத்தினுடைய கோரமான பகுதிகளுக்குள் தன்னுடைய நாட்டு பிரஜைகள் சிக்கியிருக்கிற போது அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கையில் எப்படியாக செயற்பட்டு கொண்டிருக்கிறது இந்திய அரசும் அதனுடைய வெளியுறவுத்துறையும் என்ற கேள்வி எழுந்து நிற்கிறது. அதாவது நேற்றைய தினம் அவர்கள் காணொலி பதிவிட்டும் இன்று வரை எந்தவிதமான பதிலும் கிடைக்கவில்லை என அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஈரானில் சிக்கியிருக்கக்கூடிய உறவுகள் தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உடனடியாக ஈரானில் உள்ள இந்திய தூதரகத்தின் மூலம் மீனவர்களை தொடர்பு கொள்ள வேண்டும். அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றவும் அத்தியாவசிய தேவையான உணவு மற்றும் மருந்துகளை வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். போர் இன்னும் தீவிரமடைவதற்கு முன்னதாக சிறப்பு விமானங்கள் அல்லது கப்பல்கள் மூலமாக அவர்களை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வர வேண்டும் என தமிழக அரசு மத்திய அரசை வலியுறுத்தி வருவதாக தெரிகிறது. யார் நடத்தும் போரோ எதற்காக நடக்கும் போரோ, ஆனால் ரத்தம் சிந்துவது என்னவோ அப்பாவி உழைப்பாளர்தான். போர் மேகங்கள் விலகி நமது தமிழக உறவுகள் பாதுகாப்பாக தங்கள் சொந்த மண்ணில் கால் பதிக்கும் வரை நாமும் அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த மீனவர்களுடைய குரல் பதிவுகள் இந்திய மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கவனத்திற்கு செல்லும் வரை இதனை பகிர்ந்து அவர்களுடைய உயிர் வாழ்தல் மீதான அடிப்படை தேவையை உலகுக்கு எடுத்து காட்டுமாறு அன்பான உறவுகள் அனைவரையும் வேண்டிக் கொள்கின்றோம். மனித உயிர்கள் அநியாயமாக பறிக்கப்படுவதை தவிர்ப்பதும் ஈரானில் சிக்கியிருக்கக்கூடிய தமிழக உறவுகளை மிக விரைவில் இந்திய அரசு மீட்டெடுப்பதற்குமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என எமது வலுவான கோரிக்கைகளையும் இந்த சந்தர்ப்பத்தில் முன்வைக்கிறோம். நாங்கள் இப்போ ஈரானில் இருக்கிறோம். பந்திரபாஸ்ங்கிற கிராமத்தில் சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கிறோம். தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மயிலாடுதுறை மாவட்டம், நாகை மாவட்டம், கடலூர் உட்பட 10 மாவட்டங்களில் உள்ள ஆள் இருக்கோம். ஒரு 600க்கும் மேற்பட்ட ஆட்கள் இருக்கோம். இங்கே பக்கத்தில் அப்பப்போ குண்டு வெடிக்கிறதுனால ரொம்ப பதற்றமாக இருக்குது. ஒரு மணிக்கு கழிஞ்சு போகிறதே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை மத்திய அரசும் மாநில அரசும் உடனே ஒன்று கூடி பேசி எங்களை உடனே மீட்டெடுக்குமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப பதட்ட காரணத்தால் தான் நாங்கள் வீடியோ போடுறோம். வணக்கம். நாங்கள் ஈரான்லேருந்து பேசுகிறோம். ஈரான்லேருந்து முகாமாட்டம் சொல்லிட்டு ஒரு இடத்துலேருந்து பேசுகிறோம். இதில் நாகமட்டியில் பக்கத்து ஊரில் இதே போல் 8 இடத்துல நம்ம இந்திய மக்கள் கடற்தொழில் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 600 மேற்பட்ட மக்கள் இந்த தொழிலை பார்த்துட்ருக்கோம். இப்போ இங்கே போர் நடக்கிறதுனால நாங்கள் இப்போ இடையில மாட்டிட்டு என்ன பண்ணணும்னு யோசிக்க முடியாமல் இருக்கோம். இந்திய கவர்மெண்ட் எப்படியாவது ஏதாவது முயற்சி பண்ணி எங்களை இங்கேருந்து மீட்டெடுக்கணும். இதில் ஒரு சம்பவம் என்னென்னா, ஒரு 2 நாள் முன்னாடி தான் தெஹரானில் குண்டு விழுந்து ஆப்கானிஸ்தான் மக்கள் இறந்து போனாங்க. அது எங்களுக்கு பக்கத்து ஊர் தான். ஆனால் அதே குண்டு எந்த நேரம் எங்கள் மேலே விழுமணி எங்களுக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்கும்போதும் ரொம்ப பயத்தோட ஒரு மன அச்சத்தோட நாங்கள் தூங்குதோம். காலையில் எழும்ப மாட்டோமா, இல்லாட்டா அந்த குண்டு எங்கள் மேலே எழும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காற்றடிச்சு இந்த கதை அடித்தா கூட குண்டு தான் நினச்சி நாங்கள் தூக்கத்தில் எழும்பெழுந்து ஓடுதோம் ராத்திரி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் இந்திய அரசாங்கம் எப்படியாவது ஈரலில் நிற்க இந்த இந்திய மக்களை எப்படியாவது நீங்கள் மீட்டு எடுக்க ஒரு வழி பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்து ஊரில் கத்தார், சவுதி, துபாய் அங்கேயெல்லாம் நிற்க இந்திய மக்களை காப்பாற்ற மட்டும் இந்திய அரசாங்கம் முயற்சி பண்ணுதான். ஈரானில் நிற்க மக்கள் இந்தியர்கள் கிடையாது. அப்போ இந்திய மக்களை காப்பாற்ற நீங்கள் முயற்சி பண்ணுங்க. சாப்பிட வழி இல்லை, இருக்கை சாப்பாடை சாப்பிடுவோம். இது தீர்ந்தா அடுத்து என்ன பண்ணணும் எங்களுக்கே தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை நாங்கள் இப்போ இருக்கோம். இந்த மாதிரி ஒரு மனநிலையில் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணணும் எங்களுக்கே தெரியல. எங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது. அதே மாதிரி சாப்பாடுக்கு இருக்கிறத சாப்பிடுதோம், இல்லைன்னா என்ன பண்ணணும்? இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு 4-5 நாள் முன்னாடி தான் நாங்கள் இங்கேருந்து இப்படி ஒரு சூழ்நிலை மாட்டி போனோம், எங்களை மீட்டெடுங்க சொல்லி இந்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் அறிவிப்பும் கொடுத்தாச்சு. அவங்களும் இன்னும் பண்ணுதோம், நாளை பண்ணுதோம் சொல்லி
பதில் தான் வாரே தவிர எங்களை காப்பாற்ற இந்திய அரசாங்கம் எந்த முடிவுமே எந்த ஒரு இதுவும் எடுக்கலை, எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை. அதே மாதிரி இதனால் எங்களை என்ன பேசணும்னு எங்களுக்கே தெரியல. அந்த ஒரு குழப்பத்தில் நாங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் போடுற வீடியோ கூட ஒரு ஆளுக்கு செல்ல அது நெட்டு கிடச்சிது, வேறு எங்கே இருக்க மக்கள் யாருமே நெட்டு கிடச்சில. இப்போ நாங்கள் இந்த வீடியோ உங்களை அனுப்புவோம், அந்த வீடியோ பார்க்க நீங்கள் இருக்கும். ஆனால் அனுப்புனா நானும் இல்லாட ஏன்னா பெரமணிக்க மக்கள் இங்கே நிற்குவாள் எனக்கு தெரியாது, புரியுதா? அதனால் நீங்கள் எப்படியாவது இந்திய அரசாங்கம் எங்களை எடுக்க முயற்சி பண்ணணும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு லைக்கோ கமெண்டோ பண்ண நான் உங்களை சொல்லல. இந்த வீடியோவை நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணி நாங்கள் இங்கே நிற்கதை வேறு மக்களுக்கு தெரிவித்து இந்திய அரசாங்கத்துக்கு இந்த குரல் போய் எத்தணும். நாங்கள் இந்த மாதிரி ஈரானுக்கு மீன் பிடிக்கிற தொழிலுக்காக வந்தோம். எங்களுக்கு இங்கே இருக்க முடியல, சாப்பாடு கிடையாது, உணவு கிடையாது, எந்த ஒரு வசதியுமே கிடையாது, அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. இன்டர்நெட்டு ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க. எங்களால் நாங்கள் இங்கே சிக்கி தவிக்கிறோம். இந்தியா கவர்மெண்ட்டு எங்களை உடனே மீட்டெடுக்கணும், இல்லைனாக்கா எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. எங்கள் உயிர் எங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் ரொம்ப அழுவிட்டு இருக்காங்க, ஏங்கி தவிக்கிறாங்க. எங்களை எப்படியாவது இந்தியாவுக்கு மீட்டு எடுக்கணும். நேற்று முதற்கொண்டு பக்கத்தில் இருக்க ஏரியாவில் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. பக்கத்தில் 3 கிலோமீட்டரில் பாம்பு போட்டு ரொம்ப பயமாக இருக்குது. எங்கேயுமே வெளியே போக முடியல, சாப்பாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. இருக்கிறத வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இப்படியே போயிட்டுருக்கோம். எழுந்தி கூட வெளில நடமாட முடியாது. எங்களை எப்படியாவது எவ்வளோ சீக்கிரம் மீட்டு எடுக்க முடியுமோ இந்தியா கவர்மெண்ட்டு எங்களை மீட்டு எடுக்கணும். இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல முன்கொண்டு எடுத்து இதை செய்யுங்க. எங்களால் வெளியே நடமாட முடியாது. இது நாங்கள் இப்படி தான் இருந்து பேச முடியும். வெளியே எட்டி பார்த்தாலே ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது எங்களுக்கு. எங்கேயுமே வெளியே போக முடியல, சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இருந்த எல்லாருமே எங்களை கை விட்டுட்டாங்க. லாஸ்ட்டாக ஒரு வாட்டி இவங்களை கேட்குறோம், எங்களை எப்படியாவது மீட்டு எடுங்க, எவ்வளோ சீக்கிரம் மீட்டு எடுக்க முடியுமோ எங்கள் உசுருக்கு உத்தரவாதம் இருக்குது. அப்படி இல்லைனாக்கா எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. உயிர் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. எவ்வளோ சீக்கிரமாக எங்களை மீட்டெடுக்க முடியுமோ மீட்டெடுங்க. நாங்கள் எல்லா முயற்சியிலையும் போய் பார்த்தாச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. இதுக்கு மேலே இந்தியா கவர்மெண்ட்டு தான் எங்களை மீட்டெடுக்கணும், வேறு வழி இல்லை. இப்போ நாங்கள் எல்லோரும் ஈரானில் இருக்கிறோம், ஈரான் நாட்டில் இருக்கோம். இங்கே இந்த போர் தொடங்கினதுனால ரொம்ப பதட்டத்தில் இருக்கோம் எல்லோரும். அமெரிக்காவும் ஈரான் போர் தொடங்கினதுனால பதட்டத்தில் இருக்கோம். இப்போ எங்களுக்கு வேறு வழி இல்லை. நாங்கள் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு இந்த வீடியோவை நாங்கள் போடுறோம். எங்களுக்கு இப்போ உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ நாங்கள் இருக்க மாரி இங்கே ஒரு 7-8 இடத்துல நம்ம மீனவர்கள் இருக்காங்க. எல்லோரும் பார்த்தா ஒரு 600 பேராவது மீனவர்கள் இருப்பாங்க. எங்களுக்கு உயிருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. இப்போ நாங்கள் இருக்க ஏரியா பந்தரபாஸ் பக்கத்தில் முகாம்னு சொல்கிற ஏரியாவில் இருந்து நாங்கள் இப்போ வீடியோ போடுறோம். இதுமாரி எங்களுக்கு பக்கத்துலேயே இன்னும் ஒரு 7-8 இடத்துலையும் நம்ம மீனவர்கள் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இந்த பாதுகாப்பு இல்லை. எப்போ குண்டு போடுவாங்க போட மாட்டான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு நாளும் உயிரை கையால் பிடிச்சிட்டு தான் தூங்கிட்டு இருக்கோம். விடிஞ்சால் வச்சு இல்லைன்னா அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்கள் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் இப்போது இங்கே ஒரு இடத்துல அடைஞ்சு தான் இருக்கோம். எங்கேயும் வெளியும் போக முடியாது, வர முடியாது. இப்போ நாங்கள் ஒரு இடத்துல இங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த சமையல் அறையெல்லாம் பாருங்கள், இதுதான் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு இருக்கோம். எங்களுக்கு ரூம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரே இடத்துல தான் இருக்கோம். தூங்குறதும் இங்கே நாங்கள் சும்மா தரையில் இந்த சீட்டு போட்டு இதில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கோம் நாங்கள் இப்போ எல்லோரும். நீங்கள் இது இந்தியா கவர்மெண்ட்டு எங்களுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி எங்களை எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்தால் எங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி தான் வீடியோ போடுறோம், நாளைக்கு இருப்போமா இல்லையான்னு எங்களுக்கே தெரியாது. அதனால் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு இந்த வீடியோவை நாங்கள் போடுறோம். மதிப்பிற்குரிய பிரதமர் மோடி அவர்களே, நாங்கள் இந்தியாவிலேருந்து மீன்பிடி தொழிலுக்காக ஈரான் வரலும் வந்தோம். இங்கே நாங்கள் ஒரு ஏரியாவிலே 70 பேர் இருக்கோம். மொத்தம் இங்கே இருக்கிறது மொத்தம் 600 பேர் இருக்கோம். சாப்பாடு வசதி இல்லை, ஒரு வசதியும் கிடையாது. இருந்த எல்லாருமே எங்களை கைவிட்டுட்டாங்க. நீங்கள் தான் எவ்வளோ முயற்சி பண்ணி எங்களை வெளியே எடுக்க முடியுமோ நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், முடியாது. இனிமேல் முடியாத பட்சத்துக்கு உங்களுக்கு லாஸ்ட்டு வீடியோவாக இது போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு சேருமுன்னா நாங்கள் இருக்கிறோமோ இறந்து போகிறோமோ அது எங்களுக்கு தெரியாது. லாஸ்ட்டு வீடியோவாக எங்களுக்கு வேறு செல்லுலேயும் நெட்வொர்க்கு எதுவுமே கிடையாது, எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. கடைக்கு எந்த ஒரு இதுக்குமே போக முடியாது, ஆள் நடமாட்டமே இல்லை. இந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லை. நாங்கள் இந்த இடத்துல தான் வீடியோ போடுறோம். லாஸ்ட்டு ஒரே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு சேர்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் உயிரோட இருக்கிறோமோ இல்லை செத்துறோமோ தெரியாது. அதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணி இந்த வீடியோவை வெளிப்படுத்த முடியுமோ படுத்துகிறோம்.
எங்களுக்கு உள்ள நடவடிக்கையை எடுங்க. எவ்வளோ உடனடியாக எடுக்க முடியுமோ எடுங்க. சாப்பாடு வசதி இல்லை, இருந்த வரலும் வச்சு சமாளிச்சிட்டோம். இனிமேல் ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு செல்லில் தான் நெட்வொர்க் எடுக்கும், அதில் தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். பார்த்து நல்லபடியாக ஏதாவது எங்களை எவ்வளோ சீக்கிரமாக எடுக்க முடியுமோ எடுங்க.